திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் தனுஷ் தனது மகன்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்க லட்டு மற்றும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே வந்த அவருடன் ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருப்பதி திருமலையில் உள்ள புஷ்பகிரி மண்டபத்தில் இயக்குநர் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான் பிரீதா இணையின் திருமணம் நடைபெற்றது. திருமண சடங்குகள் முழுவதும் தமிழில் வேத மந்திரங்களால் நடத்தப்பட்டன. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் திருமணம் நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரின் சோனமார்க் சுற்றுலா மையத்தில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனிச்சரிவு கட்டடங்களை மூழ்கடிக்கும் அதிர்ச்சிகர காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. முன்னதாகவே மாவட்ட நிர்வாகம் பனிச்சரிவு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதீத பனிப்பொழிவால் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் 58 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டிருப்பதுடன் ரயில் சேவைகளும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டன. ஆந்திர மாநிலம் கர்னூலில் உயர் அழுத்த மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் அவ்வழியாக சென்ற பள்ளி மாணவர் நூலிழையில் உயிர் தப்பினார். காலையில் பள்ளி செல்லும் வழியில் மின்கம்பம் சரிந்ததால் அந்த மாணவர் சுதாரித்துக் கொண்டு பின்னோக்கி ஓடி தப்பினார். மாணவர் இன்னும் ஓரடி முன்னோக்கி சென்றிருந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள எர்ணாகுளத்தப்பன் கோயில் திருவிழாவையொட்டி மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் மம்முட்டி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாத ஊட்டு எனப்படும் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக நடிகர் மம்முட்டி குத்து விளக்கு ஏற்றி பக்தர்களுக்கு உணவு பரிமாறினார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட உள்ளது. இலங்கை வவுனியா அருகே ஆளில்லா ரயில்வே கிராசிங்கில் ரயில் மோதி பெண் ஒருவர் காயமடைந்தார். தாண்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த திலகவதி என்பவர் இருசக்கர வாகனத்தில் ஆளில்லா ரயில்வே கிராசிங்கை கடந்தபோது அவ்வழியாக வந்த ரயில் மோதி காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் ரயில்வே கிராசிங் கேட் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தென்கொரியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் தென்கொரியாவுடன் உடன்பாடு எட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக தென்கொரிய நாடாளுமன்றம் கடந்த ஆண்டு செய்யப்பட்ட முதலீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் சில அம்சங்களை நிறைவேற்றவில்லை என கூறி தென்கொரிய கார்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு சுங்கவரி உயர்த்தப்படுவதாக டிரம்ப் அறிவித்திருந்தார். தென்கொரிய நாடாளுமன்றம் பிப்ரவரியில் கூட உள்ள நிலையில் அமெரிக்க முதலீட்டை செயல்படுத்தும் 5 மசோதாக்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன. அவை பிப்ரவரியில் நிறைவேறும் என ஆளும் கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இத்தகைய சூழலில் தென்கொரியாவுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என டிரம்ப் பச்சை கொடி காட்டியுள்ளார். சாந்தரா புயல் காரணமாக அயர்லாந்தில் கனமழை கொட்டி தீர்த்தது.
இதனால் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டது. எல்லையின் இரு புறங்களிலும் 15,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வெள்ளம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக பல சாலைகள் மற்றும் பள்ளிகள் மூடப்பட்டன. பொது போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டன. யுக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் மாகாணத்தில் பொதுமக்கள் பயணித்த ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் பயணிக்கும் ரயில் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்துவது தீவிரவாதம் என்றே கருதப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி தனது டெலிகிராம் பதிவில் கண்டித்துள்ளார். ஆனால் இந்த தாக்குதலை ரஷ்ய தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. ஈராக் நாட்டில் நூரி அல் மாலிகி மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டால் அமெரிக்கா இனி அந்த நாட்டிற்கு உதவி செய்யாது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், மாலிகி கடந்த முறை ஈராக்கை ஆட்சி செய்தபோது அந்நாடு வறுமையும் குழப்பமும் நிறைந்த நாடாக மாறியது. அது மீண்டும் நடக்கக்கூடாது என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈராக் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கொண்ட ஷியா கூட்டணி முன்னாள் பிரதமரான மாலிகியை பிரதமர் வேட்பாளராக கடந்த வாரம் அறிவித்த நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் முத்ரா கடற்கரை அருகே 25 பேரை ஏற்றி சென்ற சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 3 பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். படகில் பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் குழு, ஒரு சுற்றுலா வழிகாட்டி மற்றும் கப்பல் ஓட்டுநர் உள்ளிட்டோர் இருந்தனர். விபத்தில் மேலும் 2 பேர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டனர். தென் அமெரிக்க நாடான ஈக்வடார் மீது 30% வரி விதிக்கப்படும் என கொலம்பியா அதிரடியாக அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே எண்ணெய் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பேரலுக்கு $2.5 இருந்த போக்குவரத்து செலவை $30 ஈக்வடார் உயர்த்தியதால் அதிருப்தியடைந்த கொலம்பியா அந்நாட்டின் பொருட்களுக்கு 30% வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது. கியூபா நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் ஹோசி மார்த்தியின் 173வது பிறந்த நாளையொட்டி தலைநகர் ஹவானாவில் பாரம்பரிய தீப விளக்கு பேரணி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற இந்த பேரணியை கியூபா அதிபர் கேனல் முன்னிலை வகித்து நடத்தினார். ஸ்பெயினுக்கு எதிரான கியூபாவின் சுதந்திர போரில் 1895 உயிரிழந்த மார்த்தியின் நினைவாக இது ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இவ்வருடம் ஆகஸ்ட் 13 கொண்டாடப்பட உள்ள கியூபா புரட்சி தலைவர் ஃபிடெல் காஸ்ட்ரோவின் பிறந்த நாள் 100ஆண்டு விழாவுக்கும் இந்த நிகழ்வு அர்ப்பணிக்கப்பட்டது.